சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் வரேன். ஒரு சின்ன அழகான கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயி இருந்தார். அவருக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் காலையில் எழுந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணுற மணிக்கு டெய்லியும் டான்ஸ் ஆடுவார். இதுதான் அவரோட ஃபஸ்ட்டு வேலை. அவர் ரொம்ப ஏழை, ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். அதை நினச்சி கவலைப்படாமல் இருப்பார். இவர் ஒரு நாள் மரக்கன்று வாங்குறதுக்காக போயிருந்தார். நம்ம வீட்டுக்கு முன்னாடி மரமே இல்லைன்ட்டு அதை ஊன்றதுக்காக மரக்கன்று வாங்க போனார். அப்போது, தம்பி என்னப்பா வேணும்? மரக்கன்று வேணுமாப்பா? வேணும்னா எடுத்துக்கப்பா, எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கப்பா. ஐயா தாத்தா, ஒரு கன்று மட்டும் போதும், ஒன்றை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். எவ்வளோன்னு சொல்லுங்கள். நான் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி போய் ஊண்டணும். எவ்வளோன்னு சொல்லுங்கள், நான் வாங்கிட்டு போயிடுறேன். ஒன்று மட்டும் போதும் எனக்கு. தம்பி, ஒரு கன்று 30 ரூபாப்பா. நல்லா வளரும்ப்பா, நல்ல தூய்மையான கன்றுப்பா. வளர்ந்தா பெருசாக வளரும்ப்பா, வீடு மேலே வளரும்ப்பா. தாத்தா 10 ரூபானா கொடு தாத்தா, இல்லைன்னா எனக்கு வேணாம் தாத்தா. 10 ரூபா மட்டும் கொடு தாத்தா. ஒரு கன்று தானே தாத்தா கேட்குறேன். 10 ரூபாய்க்கு கொடு தாத்தா. என்ன தாத்தா நீ இவ்வளோ ரேட்டு சொல்லிகிட்ருக்க? ஒரு கன்று மட்டும் கொடு தாத்தா. சரி தம்பி, இவ்வளோ கெஞ்சி கேட்குறனால ஒரே ஒரு கன்று மட்டும் ரொம்ப தெரிஞ்ச பேமணிக்கே இருக்கு. இதை மட்டும் எடுத்துகிட்டு போ. 10 ரூபாய் கொடுத்துட்டு அந்த ஏழை விவசாயி அந்த கன்றை அவர்கிட்ட வாங்கிட்டு கிளம்ப ஆரம்பித்தார். இவர் எப்படிப்பட்டவர்னா, காட்டளவுக்கு கூட மரம் வளர தேவையில்ல. நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு மரம்னாச்சும் அழகாக வளர்ந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவர். அதை விட சாமி நம்பிக்கை அதிகமாக உடையவர். அவர் எப்பவுமே ஒரு சாமிக்கிட்ட போய் எந்த விஷயமா இருந்தாலும் கேட்பார். இந்த மரத்தை பற்றியும் கேட்கலான்னு போயிருந்தார். இந்த மரக்கன்று ஒன்றனால என்னென்ன நன்மை வரும், அந்த மணிக்கு தீமை எதுவும் வருமா என்று கேட்கறதுக்காக போயிருந்தார். சாமி, நான் ஒரு மரக்கன்று வாங்கியிருக்கேன். அந்த மரக்கன்றை நான் வீட்டுக்கு முன்னாடி ஊண்டலான்னு இருக்கேன். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ஒன்றா நன்மை வருமா, இல்லை எதுவும் தீமை எதுவும் வருமா? என் வீடு வேறு மொட்டையாக இருக்குது, எந்த மரம் வளராமல். பக்தா, நீ வாங்கின மரக்கன்று ரொம்ப நன்மை தரும். நானும் அதை பார்த்தேன், ரொம்ப நன்மை தரும். நீ வீட்டுக்கு முன்னாடி ஊண்டி வை. அதை நீங்கள் சொல்கிறனால ஊண்டி வைக்கிறேன் சாமி. வீட்டுக்கு வலது பக்கமாக இடது பக்கமாக சாமி? தெளிவாக சொல்லுங்கள் சாமி, எந்த பக்கம் ஊண்டணும்ட்டு. பக்தா, நீ வலது பக்கம் செடியை ஊண்டு. அந்த வலது பக்கம்தான் ஒரு ராசிப்படி நல்லது தரும். நீ ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. சரிங்க சாமி, நீங்கள் சொன்ன முனைக்கு நான் எல்லா வேலையும் பண்ணிடுறேன் சாமி. வலது பக்கமே நான் மரத்தை ஊண்டுறேன் சாமி. நன்மை தந்தால் போதும் சாமி. எனக்கு சொல்ல மறந்துட்டேன், மரத்தை ஊன்றப்ப காலையில் வெள்ளனாத்தான் ஊண்டணும், வேறு எந்த நேரத்துலையும் ஊண்டக்கூடாது. அதுதான் உனக்கு நல்லது. என்ன, நீ வாங்கின மரத்துக்கான பலன் அதுதான். கரெக்டாக செஞ்சிரு. இந்த சாமியாரோட பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த விவசாயம் வீட்டுக்கு வலது பக்கம் கரெக்டாக ஊண்ட வச்சுட்டா. அந்த ஊண்டுன அந்த செடியை டெய்லியும் தண்ணி ஊற்றி பாதுகாத்து வந்துக்கிட்டு இருந்தான். நம்ம சாமி சொன்னோம்னுங்க, கரெக்டாக வலது பக்கம் ஊண்டி வச்சிட்டோம். இனிமேல் நம்மளுக்கு காசு கொட்ட போகுது பாருங்க. அந்த செடியை ஊண்டி வச்சுட்டு கற்பனை மேலே கற்பனையாக பண்ணிக்கிட்டு இருந்தான் அந்த விவசாயி. எப்படினாச்சும் நம்ம நன்மை வந்தால் போதும் அப்படி நைட்டு நேரத்தில் கூட தூங்காமல் அந்த செடியவே பார்த்துக்கிட்டு இருப்பான். எப்போ வளரும்ன்ட்டு. ஒரு நாள் இப்படித்தான் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் போட்டு இப்படி கேட்டுக்கிட்டு இருந்தான். மாப்பிள்ள, என் செடி நான் செடியை வாங்கி வச்சுருந்தேன்டா, அது வளரவே மாட்டேங்குதுடா, என்னடா பண்ணுறது? வேமா வளர்கிறதுக்கு எதனாச்சும் ஐடியா சொல்கிறேன் மாப்பிள்ள. அந்த செடி மரம் மாறுறதுக்கு ஒரு ஐடியா இருக்குடா. ஒரு மருந்து இருக்குது. மருந்தை நான் உனக்கு பார்சல் அமைச்சுடுறேன். அந்த மட்டும் ஊற்று, அந்த செடிக்கு வேகமாகவே வளர்ந்துடும். சரியா? மறந்துடாத. இன்றைக்கி சாயந்தரமே அமைச்சு விட்றேன். 1 மணி நேரத்தில் வந்துடும். நீ அவன் பண்ணிடு. அவன் ஃப்ரெண்டு சொன்ன மணிக்கு அந்த செடிக்கு ஒரு மருந்தை ஊற்றினான். அந்த மருந்தை ஊற்றினா நல்லா பெருசாக வந்துடும்னு ஒரு நம்பிக்கையில் ஊற்றிட்டோம். நம்ம மேப்பில் சொன்ன மணிக்கு மருந்தை ஊற்றிட்டோம். நம்ம காலையில் பார்ப்போம் எப்படி வளருதுன்ட்டு, எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்ப்போம். அந்த விவசாயி அடுத்த நாள் காலையில் பார்த்தா மரம் வளர்ந்துருக்கு. ஆனால் அது காசு மரமாக வளர்ந்துருக்கு. நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். ஐயோ, நமக்கா இது அப்படின்ட்டு ஏதேதோ கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்ன மரம் வளர்ந்தது? செடி மரத்தில் பழம் வேறு எதனாச்சும் செடி கொடி வளராமல் வெறும் பணமாக வளர்ந்துருக்கு. இது உண்மை தானே? நான் தான் பார்க்குறேன்னா என்னன்னு தெரியலையே. ஐயோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஒரு மாதிரியாக இருக்கேன். யாரும் பார்க்குறாங்களா? இல்லை யாரும் பார்க்கல. என்ன இது யார்கிட்ட நம்மளை சொல்லுவேன்னு தெரில. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐயோ, இம்புட்டு பழமா? இதை வச்சு நான் ரொம்ப பணக்காரனாக மாறிடுவேன். அந்த விவசாயி அந்த பனை மரத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அவன் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான். தலகணத்தில் ரொம்ப ஆட ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அவன் ரொம்ப ஏழையாச்சு. அந்த ஏழைக்கு கிடைச்ச ஒரு விடிவு காலம்.
அந்த மரத்தில் இருந்த காசை ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய பிளான் போட ஆரம்பித்தான். இந்த முனைக்க நம்ம பக்கத்து தெருவுலையும் ஒரு பாப்பா இருக்குல்ல, பாப்பாவும் தம்பியும் அவங்களும் ரொம்ப ஏழை தான், அவங்களுக்கும் கொடுத்து பார்ப்போம் இந்த மரத்தை, அவங்களும் பணக்காரனாக மாறுவாங்க அப்படின்னு சொல்லி நல்லதாக நினச்சான். ஆனால் அந்த மரத்தை பற்றி அந்த பசங்களுக்கு அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. தம்பி, அந்த பக்கத்து வீட்டு விவசாயி இருக்கார்ல, அவருக்கு ஒரு மரம் கிடச்சிருக்கு. அந்த மரத்தை ஊண்டி வச்சோடனேவோ நிறையா காசாக வளர்ந்துருக்கூடா அந்த மரத்தில். நம்மளும் அவர்கிட்ட போய் அந்த மரத்தை வாங்கி வைப்போமா, ஒரு காசு எதுனாச்சும் வளரும்ல. அக்கா நீ வாட்டுக்கு லூசாண்டா, நீ யோசிக்காதக்கா. அந்த மரத்தில் எதனாச்சும் பிரச்சனை இருக்கும்க்கா, வேணாங்க்கா. நமக்கு இருக்கிறத வச்சு வாழ்வோங்க்கா, வேற எதுவும் வேணாங்க்கா, ரொம்ப ஆசைப்பட வேணாங்க்கா. தம்பி, சொல்கிறத கேள்றா. அந்த விவசாயி பக்கத்தில் ஒரு தோப்பில் அந்த மரத்தோட செடி, அந்த குட்டி குட்டி செடியெல்லாம் பித்திக்கிட்டு இருக்காரு. அங்கே போய் வாங்கிட்டு வாடா, போடா, நாளைக்கே போடா. அக்கா, நான் வயசு சின்னவனாக இருந்தாலும் சொல்கிறத கேளுக்கா, இதெல்லாம் தப்புக்கா, வேணாக்கா, ரொம்ப ஆசைப்பட வேணாங்க்கா. இந்த மரத்தில் என்னென்ன ப்ராப்ளம் வரும்னே தெரியாதக்கா, அவன் வேற ரொம்ப லூசுக்கா அவன். தம்பி, அந்த பனை மரம் முடிக்க நமக்கு மரம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, நம்ம பணக்காரனா இல்லாமடா, பெரிய பணக்காரனா இல்லாமடா. சரி போகிறேன், நான் சொல்லி ஒரு விஷயம்னாச்சும் நீ கேட்டிருக்கேன், பட்டா தான் தெரியும். நீ எதையுமே கேட்க மாட்டேற, நாளைக்கே போய் அந்த மரத்தை வாங்கிட்டு வரேன். இவனும் இந்த அக்கா சொன்னால நம்ம வாங்கிட்டு வந்துடலாம், இதை பட்டா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் நடந்துக்கிட்டே இருந்தான். எவ்வளோ தூரம் தான் நடக்குன்ட்டு போயிட்டான். இந்த காட்டுக்கு போனால் கிடச்சிருன்ட்டு அந்த காட்டுக்குள்ளேயும் போயிட்டான். எப்படியோ அந்த இடத்த கண்டுபிடிச்சி அந்த விவசாயிக்கிட்ட அந்த மரக்கன்றை வாங்கலாம்ட்டு வந்து நின்றான். அவர்கிட்ட கேட்கவும் பார்த்தா. தம்பி, உன்னை எங்கேயோ பார்த்த மணிங்க இருக்கு, மரக்கன்று வாங்க வந்தாக்கும். இது சாதாரண மரம் இல்லை தம்பி. ஐயோ விவசாயி, அதெல்லாம் எனக்கு தெரியும், வா என் மூடு, மரக்கன்று ஒன்றை கொடு, எவ்வளோ பார்த்து குடியா முத, நல்லதா பார்த்து, தேவலாம் பேசாதியா. தம்பி, நான் எல்லாத்துக்கும் கொடுக்கறது 30 ரூபா, உனக்காக வேணும்னா 10 ரூபாய்க்கு கொடுக்குறேன். இந்த மரக்கன்று வாங்கிட்டு கிளம்பு, நல்லா வளரும், வச்சுக்க. ஐயோ, நீ எனக்காகலாம் ஒன்றும் தர வேணாம், நீ கேட்ட 30 ரூபாயை வச்சுக்க, எனக்கு ஒரே ஒரு கன்று கொடு, அது போதும், போகிற பேசாத என்ன. தம்பி இருப்பா, ஏப்பா கோவப்படுறா, உனக்கு கண்டு தானப்பா வேணும், நீயே எடுத்துக்கப்பா, நல்ல கன்றா பார்த்து. உனக்கு தேவையான எந்த கண்டு வேணால் எடுத்துக்கப்பா, நீயே வச்சுக்கப்பா, எல்லாத்தையும் தேவலாமல் நான் பேசலப்பா, நீயே போப்பா எடுத்துட்டு. இவங்களும் அந்த மரக்கன்றை வாங்கி போய் நட்டு வச்சாங்க. நட்டு வச்சக்கப்புறம் பணம் நிறையா வந்துச்சு அந்த மரத்தில். ஆனால் அந்த பணத்தை ஃபுல்லாக எடுத்து பார்த்தா எல்லா நோட்டும் ஒரே நம்பராக இருக்குது, எல்லாமே கள்ள நோட்டாக போச்சு. இப்போ இவங்க 2 பேரும் பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க. தம்பி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, எல்லாமே கள்ள நோட்டு மணிக்க ஒரே கலரில் இருக்குது, ஒரே நம்பராக இருக்குடா, பயமாக இருக்குடா. அக்கா போலீஸ் வந்துட்டாங்கக்கா, அமைதியாரு, எப்படின்னா சமாளிப்போம், என்ன பண்ணான்னு பார்ப்போம். பணத்தை என்ன பண்ண போகுதுன்னு தெரியல, வந்துட்டாங்க, இரு என்னன்னு கேட்போம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. தம்பி பயமாக இருக்குடா தம்பி, எப்படின்னா சமாளிக்கா தம்பி, போலீஸ் வேறு வந்துட்டாங்க. சார் சொல்லுங்கள் சார். என்ன சார், என்ன எங்கிட்ட பக்கம் பணம் நாங்கள் சும்மா தான் சார் வச்சுருக்கோம், பொம்மைக்காக விளாண்டுக்கிட்டு இருந்தோம் சார். எனக்கு தெரியும் எல்லாத்துக்கு இதாக வச்சுருக்கீங்க, எதுக்காக வளர்த்தீங்கன்னு. எல்லாமே கள்ள நோட்டு தானே, வாங்க உங்கள் 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறேன். சார், இது ரொம்பலாம் யோசிக்காதீங்க சார், சும்மா விளாட்டுக்காக பண்ணேன் சார், இதை நீங்கள் ரொம்ப சீரியஸெல்லாம் எடுக்காதீங்க சார், விட்டுருங்க சார். பொண்ணே, இது ரொம்ப ஆபத்தானது, நீ மாட்டிக்கிட்டீங்க, அவ்வளோதான், உங்களை ஜெயிலில் போடுறது உறுதி. வாங்க போகலாம், இதுக்கு ரொம்ப தண்டனை அதிகம் இருக்குது. இதுக்கு தான் அளவுக்கு மீறி ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆசைப்பட்டது கிடைக்கும், ஆனால் ரொம்ப ஆசைப்பட்டால் கிடைக்காது.